தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? நாங்களும் எங்களுடைய இரவு திருப்பலியை நிறைவாக முடித்திருக்கிறோம். எனவே இந்த புத்தாண்டிலே மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். எப்படி 2025 அதுபோல 2026 இந்த ஆராதனை மூலமாக ஆண்டவர் நம் அனைவரையும் வழி நடத்துவாராக. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். கல்பனா அப்படின்றவங்க நிறைய மெசேஜ் அதில் சும்மா அவர் பார்த்துட்டு இருந்தேன். ஆராதனைக்கு முன்பாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க 3வது அட்டெம்ப்ட் எழுதுகிறாங்க எக்ஸாமில். அது வெற்றி பெற குறிப்பாய் அதை சொல்லணும்னு தோணுச்சு. அதேபோல் குழந்தை பாக்கியத்துக்காக நேற்று முந்தின ஆராதனையில் ஒரு அம்மா கர்ப்பத்தினுடைய கனிக்காக இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்குறேன். கீதா அப்படின்றவங்க அவங்க அப்பா மனம் மாறணும், குடி பழக்கத்தில் வெளியில் வரணும்னு சொன்னாங்க. இப்படி பல இன்னும் எல்லாத்தையும் ஞாபகமாக வச்சு சொல்ல முடியல. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். இருப்பினும் இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இதை ஆராதனை தொடக்கத்தில் ஒப்பு கொடுத்து புத்தாண்டு ஆசீர்வாதங்கள். அன்னை மரியா இறைவனின் தாய், மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆமாம் நண்பர்களே, இன்றைக்கு விழா கொண்டாடுகிறோம் தாய் திருச்சபை. இந்த முதல் நாளில் சில பேர் வருத்தமா இருப்பாங்க பாருங்க, கவலையிலே இருப்பாங்க, எப்பயுமே ஏதாவது சோகத்தை நினைச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் கவலைப்படாத, அம்மா உன் தாய் மரியா அவனுக்காக இருக்கிறார்கள்னு சொல்றாங்க. அதுதான் அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற விழாவை வருடத்துடைய முதல் நாளிலே நம் விசுவாச கோட்பாடாக, டாக்மா ஆஃப் தி சர்ச், விசுவாச அறிக்கையாக தாய் திருச்சபை வைத்திருக்கிறது. யாரும் இல்லைன்னு கவலைப்படாத, உனக்கு ஜெபிக்க அம்மா இருக்கிறார். அந்த அம்மாவை தந்தவர் கடவுள், தன்னுடைய தாயை அவனுக்காக தந்திருக்கிறார். உடைந்து போகாதே, மனம் வருந்தாதே, மனம் நெருக்கடிக்கு உள்ளாகாதே. எப்படி ஃபாதர், எப்படி நான் நெருக்கடிக்கு உள்ளாக இருக்க முடியும்? அதுக்கு இந்த நாள் தான் சாட்சி. ஏன்னா உனக்காக அம்மா இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க தேவ தாய் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க தேவ தாய் இருக்கிறார். எனவே எவ்வளவு அற்புதமா இந்த வருஷம் ஃபுல்லா நீ ஆசீர்வாதமா இருப்ப. உன் அம்மா உன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல, உன் அம்மா உன்னை மறுதளிக்க மாட்டாங்கல்ல. யார் உன்னை விட்டு சென்றால் எல்லாரும் ஓடுனாங்க. நான் தாய்மரியா அங்கதானே இருந்தாங்க. தாய்மரியா தான் ஆண்டவருடைய திருவுடலை தன் மடியிலே பெற்றார்கள். இயேசு மரணத்துக்கு பிறகு அந்த கல்வாரியில நின்றார்கள் அல்லவா? அப்படி இந்த தாய், தேவதாய் உன்னோடு இருப்பார்கள். ஜெபமாலையால் நீ தாங்கப்படுவாய், அபிஷேகத்தில் இருப்ப. எனவே இந்த முதல் நாள் ஆராதனையில் அம்மா இருக்கிறார், உனக்காக தாய்மரியா இருக்கிறார், உனக்காக தேவ தாய் இருக்கிறார். இந்த தாய் உன்னை உயர்த்துவார். இந்த தாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திலே, ஆண்டவருடைய கிருபையிலே, அவர் வல்லமையிலே தாய்மரியா ஜெபத்தில் நீ உயர்த்தப்படுவாய். அன்னை உனக்காக ஜெபிக்கிறார். அன்னையோடு ஜெபிப்போம். அன்னை உனக்காக பரிந்து பேசுகிறார். எனவே ஜெபமாலை சொல்லுவோம். அன்னை ஜெபத்திலே உன்னோடு இணைகிறார். எனவே அன்னையோடு சேர்ந்து இந்த ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவரை ஆராதிப்போம். நன்றி அப்பா, இந்த முதல் நாளுக்கு நன்றி, இந்த முதல் நாள் ஆசீர்வாதத்துக்கு நன்றி, இந்த முதல் நாள் வல்லமைக்கு நன்றி. பிள்ளைகள் என்னவெல்லாம் இந்த நாட்களில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொன்றுக்காக துதிக்கிறேன், ஆராதனை செய்கிறேன். நன்றி ஆண்டவரே. அன்பர்களே, ஏன் அன்னை மரியா இறைவனின் தாய் என்று முதல் நாளிலே இந்த விழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்றால், தாய் மரியா இறைவனின் தாய் என்ற திருவிழாவை கொண்டாடுகிறோம் என்றால், அக்காலத்திலே பல தவறான போதனைகள் வந்தது, தப்பறையான கொள்கைகள், ஹெரிசி அப்படின்வாங்க. ஏன்னா 2 வகையான ஹெரிசி வந்தது, தப்பறை கொள்கை. ஒன்று, இயேசு முழுமையாய் மனிதர் கிடையாது, இயேசு கடவுளாவே பிறந்தாரு, அவர் கடவுளா தான் இருந்தார், அவர் மனுஷன் கிடையாது அப்படின்னு. இயேசு மனிதனும் கடவுளும் மனிதனுமாகவே இருந்தார். 100% மனுஷன், 100% கடவுளாகவே அவர் உலகத்தில் வாழும் பொழுது. ஆனால் அவர் மனித தன்மையை ஏற்றுக்காத குடும்பம், சில குழுக்கள் தப்பறையை போதிச்சாங்க, தவறானதை நம்பினாங்க நிறைய பேர். மற்றவர்கள் இல்ல இல்ல இயேசு மனுஷனதா இருந்தாரு, அவர் கடவுளா இல்ல என்று 2 வகையான தவறான போதனைகள் போதிக்கப்பட்டது. அப்பதான் திருச்சபை இதை உறுதிப்படுத்துகிறது. ஏற்கனவே இது இருந்ததுதான், இது புதிது அல்ல, உறுதிப்படுத்துகிறது. என்ன என்றால், அன்னை மரியா இறைவனின் தாய். அன்னை மரியா முழுமையா தவ திருத்துவத்தினுடைய தாயே என்றால் இல்ல,
அன்னை மரியா தம திருத்துவத்திலே இரண்டாவது நபரா இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற கடவுளுக்கு தாய், இறைவனின் தாய் என்ற விசுவாச கோட்பாடை திருச்சபை இன்றைக்கு அறிக்கையிட்டு கொண்டாடுகிறது. அந்த அம்மா நமக்காக ஜெபிப்பதற்காகவே இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுவதற்காகவே தாய் மரியா இருக்கிறார் என்று ஒரு முறை ஒரு ஃபாஸ்டரும் ஒரு ஃபாதரும் பேசிக்கிட்டாங்களாம். அது எப்படி மாதாவை நீங்க கடவுளின் தாயின் கொண்டாடுவீங்க? மாதா ஒரு மனுஷி தானே. ஃபாதர் சில கேள்வியெல்லாம் கேட்டாரா, அதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சரி, அதெல்லாம் விட்டு நான் சில கேள்வி கேட்கிற பதில் சொல்லுன்னு சொன்னாராம் ஃபாதர். சொல்லுன்னு சொன்னாராம் இவர். அப்போ கேட்டாரா, தூயாவியால் தான் மாதா கருவுற்றாங்க, அப்ப மாதா கருவில் இருப்பது கடவுள் நம்புறியா? நம்புறேன். அந்த தூயாவியால் கருவுற்ற அந்த குழந்தை தான் இயேசுவாக பிறந்தது, அது கடவுளாய் பிறந்தது, நம்புறியா? நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த தாய்மரியா வந்த அந்த குழந்தை தான் அந்த 12 வயதில் காணாமல் போனது. கோவிலில் அதை பார்த்து கண்டெடுக்கிறார்கள். அது அங்க இருக்கிற அறிஞர்களிடம் வாதிட்டு கொண்டிருக்கிறது. அந்த குழந்தை கடவுளாய் இருந்து வாதித்தது. நம்புறியா? நம்புகிறேன். லூக்கா நற்செய்தியிலே 1வது அதிகாரம் 39வது வார்த்தையிலிருந்து 42 வரை மாதாமா எலிசபெத் அம்மா சந்திக்கிற போது எலிசபெத் அம்மா சொல்றாங்க, ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் தகுதியற்றவன் அப்படின்னு எலிசபெத் அம்மா கொண்டாடுறாங்க. இதை ஏத்துக்கிறியா? எலிசபெத் அம்மா மாதாவை பார்த்து ஆண்டவரின் தாய், மாதா எதுவும் சொல்லல, ஆனா எலிசபெத் அம்மா விவிலியத்தை சொல்றாங்க, ஆண்டவரின் தாய், அதாவது கடவுளின் தாயே என்கிட்ட வர நான் யார்? மாதா எதுவுமே சொல்லல. நான் கருவுற்றிருக்கிறேன், தூயாவியால் கருவுற்றிருக்கிறேன், எதையுமே மாதா சொல்லல. ஆனால் எலிசபெத் அம்மாவே சொல்றாங்க, அது ஆண்டவரின் தாயின்னு எலிசபெத் அம்மாவே சொல்லும் பொழுது நீ யாரு மாதாவை ஆண்டவரின் தாய் இல்லைன்னு சொல்றதுக்கு? தூயாவியால் அவர் கருவருகிறார். அந்த கருவை தான் ஆண்டவர் இயேசு பிறக்கிறார். பிறந்தது இயேசு, அவர் கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிற நீ, அப்ப எப்படி மாதாவை கடவுள் அதை பெற்றெடுப்பது காரணமாகிற தாயை கடவுளின் தாயின்னு சொல்லாம இருப்ப? நீ எப்படி அப்படி சொல்ல முடியும்? விவிலியத்திலே ஆண்டவரின் தாய் என்று சொல்லப்படுகிற பொழுது நீ எப்படி மாதாவை ஆண்டவரின் தாய் இல்ல சாதா மனுஷனுக்கு தாய் எப்படி சொல்ல முடியும்? குழந்தை பிறக்கிற குழந்தை கடவுளாய் பிறக்கிறது என்றால் அதை பெற்றெடுத்த தாய் கடவுளின் தாயாக தானே இருக்க முடியும், தமத்திருத்துவத்தின் தாய் அல்ல. ஆனா தமத்திருத்துவத்தின் 2வது நபரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கடவுளுக்கு தாயாக மாதா இருக்கிறார். எனவே திருச்சபை சொல்லுகிறது, அன்னை மரியா இறைவனின் தாய். இது விசுவாச அறிக்கை. இந்த அறிக்கையை நம்பாதவர்கள் கத்தோலிக்க திருச்சபையில் ஈர்க்க முடியாது என்ற கோட்பாட்டை அறிவித்து சீலிங் த ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை உறுதிப்படுத்துகிறது. எனவே அன்பர்களே, நமக்கு செய்தி இதுதான். என்ன மகிழ்ச்சியான செய்தினா, ஜெபமாலை ஜபிக்கும் பொழுதெல்லாம் அம்மா நமக்காக ஜபிக்கிறார், ஜெபமாலை தாங்கும் பொழுதெல்லாம் அம்மா நமக்காக வருகிறார்கள். அம்மா கடவுள் அல்ல, ஆனால் கடவுளின் தாய். அந்த கடவுளின் தாயே என்கிட்ட முறையிடுகிற பொழுது, அதாவது கடவுள்கிட்ட முறையிடுகிற பொழுது அவர் தராமல் இருப்பாரா? நீங்கள் ஏன் கமெண்ட்டில் நிறைய விண்ணப்பம் அனுப்புகிறீங்க? என்னோட பாருங்கள், குறைஞ்சது ஒரு 100 விண்ணப்பங்கள் இருக்கும். எதுக்காக அனுப்புகிறீங்க? நான் ஃபாதர், நான் கோயிலில் இருக்கேன், நான் ஜெபிக்கிறேன்றதுனால தானே. அப்போ ஒரு ஃபாதராக இருக்கிற நானே ஜெபிக்கிற பொழுது அவ்வளோ நடக்கிறது என்றால், கடவுளுடைய தாய், அந்த கடவுளை உதிரத்தில் சுமந்தவர், அந்த கடவுளுக்கு பால் ஊட்டியவர், அந்த கடவுளை வளர்த்த தாய் ஜெபிக்கிற பொழுது எவ்வளோ ஆசீர்வாதம். எனவே இந்த வருஷம் ஃபுல்லாக அம்மா அவனுக்காக ஜெபிக்க இருக்கிறாங்க, அம்மா அவன் கூட வராங்க. எனவே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அம்மாவை நமக்கு தந்து ஜெபத்தில் ஆசீர்வதித்து இந்த வருடம் முழுவதும் நீ வாழ்வாய். இந்த வருடம் முழுவதும் அபிஷேகத்தில் ஆசீர்வாதத்தில் நீ வாழ்வாய். நீ செல்லுகிற இடங்களெல்லாம் நான் நோடு இருப்பேன். யோசுவா புத்தகம் 1வது அதிகம் 9வது வார்த்தைகளுடைய கடைசி பகுதி, நீ செல்லுகிற இடங்களெல்லாம் நான் நோடு இருப்பேன். நான் யோசுவாவுக்கு சொல்றார் கடவுள். யோசுவா அதை நம்புறார். இஸ்ராயல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வருடம் முழுவதும் அம்மா ஜெபத்தில் இந்த வல்லமையான கடவுள் நீ செல்லுகிற இடங்களெல்லாம் கூட இருப்பார். வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் அவனுக்கு ஆண்டவர் வாக்களிச்சிருக்கிறாரோ, இஸ்ராயல் மக்கள் வாக்களிக்க தேசத்துக்கு போனது போல உன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னவெல்லாம் அவனுக்கு வாக்கு தந்திருக்கிறாரோ, வீடு கட்டணும், பிஸ்னஸில் வளரணும், திருமணம் நடக்கணும், வீட்டில் உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், நான் இந்த அவமானத்திலிருந்து மீண்டு வெளியில் வரணும், என் வீட்டில் சமாதானம் இருக்கணும், இந்த நோயிலிருந்து விடுதலை அடையணும், இன்னும் என்னவெல்லாம் கட்டுகளோ அதுலேருந்தெல்லாம் நான் மீண்டு வரணும்னு நினைக்கிறியோ, ஆண்டவர் தருவார். அது ஜெபத்தில் நடக்கும். அது அற்புதமாக நடக்கும். ஒரு வாக்குத்தத்தம் தருகிறேன். ஆண்டவர் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை உங்கள் வீடுகளெல்லாம் கட்டுவார்.
அது கட்டப்படுகிற வீடாக இருக்கலாம், திருமணத்தில் கட்டுவார், குழந்தை பாக்கியத்தில் கட்டுவார், மகிழ்ச்சியில் கட்டுவார், நல் உடல் சுகத்தில் கட்டுவார். ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரால், அவர் மேலே உள்ள முழு விசுவாசத்தில் நம்பிக்கையில் இயேசுவின் பெயரால் உங்கள் வீடு கட்டப்படும். ஜெபிப்போம். நன்றி அப்பா, இந்த புத்தாண்டிற்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்கிறேன். அப்பா நன்றி, வல்லவரை நன்றி. வழிநடத்துங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே உங்க கிருபை பிள்ளைகள் காணும்படியா, வல்லமை இந்த வருடம் முழுவதும் காணும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருடம் முழுமையார் இந்த வருடம் முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். அப்பா வழி நடத்துங்க. ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் அபிஷேகமாக இருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார், வல்லமையிலே வாழ்வீர்கள். இந்த புத்தாண்டிலே, வருடத்தின் முதல் நாளிலே இயேசு கிறிஸ்து திருப்பெயரால் நீரும் உன் வீட்டாரும் உன் பிள்ளைகளும் சாட்சியமாய் இருப்பீங்க. நல்லது நடக்கும். வல்லமையிலே, அபிஷேகத்திலே, ஆசீர்வாதத்திலே மகிழ்ச்சியை காண்பீர்கள். ஆண்டவருக்கு சாட்சியமாய் நில்லுங்கள். அவர் உயர்த்துகிறார். தலை வணங்கி இந்த வருடத்தினுடைய முதல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தினுடைய முதல் ஆசீர்வாதம், என் மகனே, என் மகளே, நீ வாழ்வாய், ஆண்டவருக்கு சாட்சியமாய் வாழ்வாய், மகிழ்ந்திரு. கடவுள் உன்னோடு, கடவுள் நம்மோடு. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த வருஷத்துடைய முதல் ஆராதனை வழங்கிட்டேன். இந்த வருஷம் முழுவதுமாக விடிய காலம் 3 மணிக்கு இந்த ஆராதனை தொடர்ந்து வரும். யாருக்கு அனுப்பணும், இந்த ஆராதனை தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த ஆராதனை நீங்கள் அனுப்புங்க. உங்கள் விண்ணப்பங்களை தொடர்ந்து கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. டேக் கேர். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, நல்லது நடக்கும். ஹாப்பியாக இருங்க.